குடிக்காரன் மட்டும் இல்ல, கொலைகாரன். அவனை பார்க்க யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்மா. இல்ல ஒரு 5 மினிட்ஸ் பார்த்து ப்ளீஸ். டாக்டர் தர அப்பா கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பேசாம போமா, உயிர் எடுத்துக்கிட்டு போமாண்ணா. ஏயா பொம்பளை குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? மாலை போட்டிருக்கோம்ல. ப்ளீஸ் ரமேஷ், நான் எப்படியாவது அவரை பார்க்கணும். அதுக்காக தான் நான் வீட்டில் கூட சொல்லாம வந்துட்டேன். என் அண்ணங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்பி போகணும். ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான், பச்சை கலரு ஜிங்கிச்சான், மஞ்சள் கலர், சிவப்பு கலரு வேணாம். ஆஹா, உடனே முடி வளர்த்துறேன். குட் மார்னிங் சார். அவன் என்ன செய்யறானோ அதே கொஞ்சம் திரும்பி செஞ்சிருக்கு சார். அவனுக்கு பைத்தியம் முத்தி சார், இல்லன்னா கடிச்சிருவான் சார். ஆமா சார், என்னையே திருவாடி கடிச்சிருக்கோங்களே. எங்கெல்லாம் கடிச்சா? கடிச்சு காட்டு. யோ செலக்ட் அடியா, கடிச்சு கடிச்சு தொலைய போறான். குட் மார்னிங். போதுமா? கிளம்பு கிளம்பு. டேய் வணக்கம் வணக்கம். அவன் எப்படி செய்யறானோ அதே மாதிரி கையெடுத்து கும்பிடுங்க சார், இல்லன்னா அப்படியா? கடிச்சிருவான் சார். அப்படியே செஞ்சிருவோம். வணக்கம். ஐயோ டேய் வேணாம்டா, சுற்றுறாரா, அதுல குண்டு இருக்குடா. ஏய் அதுல எந்த டாக்டர் லோட் பண்ணிடுங்க டாக்டர். மூஞ்சிக்கு லோட் வேற பண்ணி டாக்டர் கொடுங்க. சுட்டா செத்துருவா டாக்டர். அப்படியே செக் பண்ணலாம். நீங்க வரது ஓவரா அங்க சுடுறா. ஏய் அதுல குண்டு இருக்கா, சுடுறா, அங்க சுடுறா, அங்க சுடுறா. என்ன ஒரு டீனு கூட வழி விட மாட்டீங்களா? என்ன கையை உதறிட்டு இருக்க? நியூரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. நெஜ டாக்டர் What's வந்தாரு. that noise? துப்பாக்கியா? Oh my god, deadly weapon. சுட போறியா? Come on, சுடு. டாக்டர் அப்ப என்ன சுடு? டாக்டர் நான் யார் தெரியுமா? இந்த ஹாஸ்பிடல் டீன். டீனோ. ஏயா பயமுறுத்துறீங்க? இவன் தீனே இல்ல. இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் வானுங்க. உன்னை கூட்டிட்டு வந்த ஸ்டாஃப் யாரு? இவர்தான் டாக்டர். நான் தான் டாக்டர். Are you doctor? எஸ் என்ன படிச்சிருக்கீங்க? எஸ் சச்சி. நான்சென்ஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இந்த மாதிரி irresponsible-ஆ நடந்துக்கிறீங்க? நர்ஸ் எங்க? அது அங்க. ஐயே. What's your name? No darling, குமாரின்னு கரெக்டா சொல்லணும். Attention. நீ எல்லாம் ஒரு லேடி டாக்டரா? பார்க்கும்போதே தெரியுது. பாடியை மட்டும் கண்ணா பின்னான்னு வளர்த்துக்கிட்டு கேடி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது டாக்டர். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஹாய். ஹாய். சரியான ஜோசியா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரல. ஏன்? உள்ள குட்டிங்களை பெத்தெடுக்க வேண்டிய வயசுல தத்து எடுத்து சேவை செய்ய சொல்றாரா? உங்க அப்பாவுக்கு தத்து எடுக்கணும்னா என்ன எடுத்துக்க சொல்லு. எதுக்கடா கிராமத்தெல்லாம் போய் எடுக்கிறாரு? அது என்னாமது கிராமம்? குக் கிராமம். குக்கே இல்லாத கிராமம். ஆமாம் மச்சி, அங்கே போனால் நாம தான் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஏப்பா எனக்கு நேற்றுலேருந்து ஒரே பேதி. யார் வந்தாலும் நான் வரல. எனக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வருது. எனக்கு கூட ஒரே ஜோரம் மச்சான். வர்றா எங்களுக்கு பதிலா இங்க வேலை செய்யறாங்க பாரு, அவங்களுக்கு 200 ரூபாய் பிளஸ் பேட்டா கொடுத்தா போறோம். அது என்ன ஊர் சொன்ன? தொத்தாபுரம். தொத்தாபுரம், பாட்டிபுரம், தாத்தாபுரம், மாமாபுரம், சித்தப்பாபுரம், சித்திபுரம், எங்க வேணா வருவாங்க. அவங்கள கூட்டு போட ராசா. காசு கூட வேண்டாம், நான் வரேன். என்ன கூட்டு போங்க சார். சார் சார் ஏன் அப்படி அலையற? அலையாம தொத்தாபுரம் வந்தேன் சார். ஆமா, அதனால் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் மாதிரி டூரிஸ்ட் சென்டரா? டூரிஸ்ட் சென்டர் இல்ல சார், ஹாப்பி சென்டர், ஜாலி சென்டர், பியூட்டி சென்டர், கேர்ள் சென்டர், ரிலீஃப் சென்டர், ரிலாக்ஸ் சென்டர். சென்டர்ல அவருக்கு ஒரு சீட்டை போடு, உட்கார்ந்து விவரமா சொல்லுப்பா. சரி சார், அந்த ஊர் எப்படின்னா ஆந்திராவுக்கு ஒரு பெத்தாபுரம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு தொத்தாபுரம். ஆனா ஆல் ஸ்டேட் பார்ட்டிஸ் வார வாரம் குரூப்பா கட்டு கட்டா சீட்டு கட்டு மாதிரி வந்து இறங்கிட்டே இருப்பாங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைய வரவேற்கிற மாதிரி ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. நான் போய் பல வாரம் ஆச்சு. அங்க போனா பேதி மாதிரி வியாதி கீதி சிச்சி, எந்த வியாதியும் தொத்தாதபுரம். அதனாலதான் அது பேரே தொத்தாபுரம் அப்படின்னு வச்சாங்க. டெய்லி மெடிக்கல் செக்அப்லாம் நடக்கும். டேய் எனக்கு பேதி நின்னு போச்சுடா. அவனுக்கு ஜுரம் நின்னு இருக்குமே. இன்ஃபேக்ட் ஒரு மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு மருமக வந்தா எப்படி வெந்நீர் போட்டு எண்ணெயை தேய்ச்சு காலில் இருந்து தலை வரைக்கும் சும்மா அப்படியே நீவி விட்டு, ஒரு பக்கம் ஒரு முழு கோழி, இன்னொரு பக்கம் ஒரு மரத்து கல்லு, மொத்தத்துல ஹனிமூன் மாதிரி டெய்லி ஃபர்ஸ்ட் நைட் தான். வாயை பார்த்துட்டு இருக்க டைம் ஆகல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் சார். நானும் ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். எங்க மீட் பண்ணலாம்? அப்புறம் கடையை யார் பார்த்துக்குவாங்க?
இந்தா டிப்ஸை நீயே வச்சுக்க. ஓனர்கே டிப்ஸா? சார் இவ்வளோ அலாலன்னு அலைஞ்சிங்க, உங்களை அம்போன்னு விட்டு போறாங்க. பின்ன அவங்களால தான் அடி வாங்க முடியும், என்னால முடியாது. வாட் ஆர் யூ டெல்லிங் சார்? தொத்தாபுரம் போல ஒரு பவித்திரமான ஊரை கேள்விப்பட்டதே இல்லை. அவ்வளவு சுத்தமான ஊர். வெறும் சைட் அடிச்சாலே ஃபைட்டு தான். மாட்டினாங்க பசங்களை செம்ம மாத்த போறாங்க பாரு. இதுல வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் யூ? என்னடா இப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ். இப்படி பீட்டர் விட்டு இங்க வர பொண்ணுங்களை எல்லாம் இவனுங்களே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும்ட்டு தான் இப்படி ஒரு கதையை விட்டு உங்களுக்கு தொத்தாபுரம் அனுப்பிச்சு வச்சேன். சிரிக்காதே, இப்படி பீட்டர் விடாம போய் மேட்டர் பாரு. ஹாய் ஸ்வீட்டீஸ், ப்ளீஸ் கம். நான் எங்கம்மா அடிச்சேன், நீங்க தானே அடிக்கிறீங்க. சரி இப்போ எதுக்கு வண்டியை நிறுத்தின? 2 வழி போகுது, இதுல எது தொத்தாபுரம் போகுதுன்னு தெரியலையே. ஹலோ, தொத்தாபுரத்துக்கு எப்படி வழி? டிரைவர் லெஃப்ட்ல போங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். சமூக சேவை செய்ய வர்றதா உங்க காலேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப திடீர்னு லோட்டரி கிளப்ல இருந்து முக்கியமான 7-8 பேர் வர்றதா சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? இந்த கிராமத்திலே பெரிய வீடு இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் தான், அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். என்னங்க தலைவரே, எங்க எல்லாரையும் விட அவங்க தான் முக்கியமா உங்களுக்கு? ஆமாம்மா, நீங்க எங்க குழந்தைகளை குளிப்பாட்டுறது எப்படி, சுத்தமா இருக்கிறது எப்படி, நோய் நொடி வராம அவங்களை காப்பாத்துறது எப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா அவங்க எங்க கிராமத்தையே தத்தெடுத்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, டெலிபோன் வசதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால இந்த கிராமத்தை சுத்தப்படுத்த தான் முடியும், ஆனா அவங்களால இந்த கிராமமே முன்னுக்கு வர போகுது, அதுதானே முக்கியம். அடுத்த தடவை வந்தீங்கன்னா ஹோட்டலே கட்டியிருப்போம், அப்ப சேவையை செய்யுங்க. எங்களுக்கு நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்க்கு மார்க்ஸ் உண்டு, அதனால நாங்க அதை இப்போவே செஞ்சுட்டு தான் போவோம். அப்போ ஒன்று பண்ணுங்க, நம்ம ஊர்ல மொத்தம் 60 வீடு இருக்கு, ஆம்பளை இல்லாத வீடா பார்த்து வீட்டுக்கு 2 பேரா தங்கிக்கிங்க. என்னது, இன்னொருத்தர் வீட்லயா? கவலைப்படாதம்மா, இது ரொம்ப ஒழுக்கமான ஊர். ஏதாவது தப்பு தண்டா நடந்தா அறுத்துருவோம், அறுத்து. தலை எடுத்து என்ன பண்றது? வரவங்கள வேற மாதிரி கவனிப்போம். தொத்தாபுரம். ஏய், ஏற்கனவே நீ இங்க வந்திருக்கியா? இல்ல, அப்புறம் இப்படி கரெக்டா சொல்ற? வில்லேஜ் மேல ரெட் லைட் எரியுது, அப்ப அது தொத்தாபுரம் தானே? ஏய், அது ரெட் இல்லடா, ஆரஞ்சு. சன்செட் உனக்கு அப்படி தெரியுதுடா. அவனுக்கு கலர் சரியா தெரியாதுமா. அப்படியே உனக்கு ரொம்ப கரெக்டா தெரியுமோ? எனக்கு அட தெரியாது கலர் பத்தி. டோமர் சும்மாறா. டேய், அந்த மாதிரி பலான விஷயத்தை பத்தி பேசினா பச்சை பச்சையா பேசுறோம்னு சொல்லுவாங்க. Green. அத பத்தி எழுதுனா மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. Yellow. அத பத்தி படம் எடுத்தா நீல படம்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஒரு கலர்ஃபுல் மேட்டர் மச்சி, ரெயின்போ மாதிரி. அதனால தான் ஃபிகர்ஸ்ங்களை எல்லாம் கலர்ஸ்ன்றாங்க. மச்சி, ரெயின்போ காலனி பார்த்தாச்சு, உன்னால ரெயின்போ வில்லேஜே பார்க்க போறோமா? Thank you. ஏய், வண்டி நிறுத்து. எதுக்கு தொத்தாபுரம் ஏன்னு போட்டிருக்கு? அது இந்த கிராமத்துக்கு சின்ன பசங்க வந்து கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். அத எவ்வளவு பெரிய பையன் சொல்றான் பாரு. ஆனா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு வேணா பாராட்டலாம்ப்பா. எதுக்கு பாராட்டணும்? சினிமாவுக்கு மட்டும் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆமா. இப்போ இந்த மாதிரி வில்லேஜுக்கெல்லாம் கூட ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மள கரெக்ட் ரூட் காட்டுறாங்கல்ல, அதான். அது வண்டி எடு. பியூட்டிஃபுல் கிளைமேட். மச்சி, அங்க பாரு பட்டர்ஃப்ளைஸ். இங்க இருக்குடா. குட் மார்னிங். ஆயிரம் சொல்லுடா, கிராமத்து பொண்ணுங்க கிட்ட இருக்கிற உண்மையான வெக்கம் சிட்டில கொஞ்சம் கூட இல்லடா. ஆமா, இப்பெல்லாம் சிட்டில ஆம்பளைங்க தானே வைக்கப்படுறாங்க. அது பேர் வெக்கம் இல்லடா, பயம். அதுவும் கரெக்ட். ஒரே புகையா வந்துகிட்டு இருக்குல்ல, காஞ்ச வரகா எடுத்து போட. அட நல்லா எரிய விடுப்பா. பெருசு என்ன பண்றீங்க? நீங்க வைக்கிறோம். எதுக்கு? முதல்ல குளிக்க வைக்கிறதுல இருந்து தானே பாடமே ஆரம்பிக்குது. கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். யார் வந்து குளிக்க வைக்க போறாங்க? புதுசா நேத்து வந்து இறங்குச்சுங்களா அந்த பொண்ணுங்க.
ஆஹா கரெக்டா சொன்னடா பிஸ்ஸா ஓனர். மச்சான் எல்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இறங்கிருக்கா. சரி அதுக்கு எதுக்குங்க நீங்க வெந்நீரை காய வைக்கிறீங்க? தலைவர் உத்தரவுங்க, விறகு செலவெல்லாம் அவருதான். தலைவர் ஹாட் வாட்டர் ஸ்பான்சர் பண்ணிருக்காருப்பா. ஒண்ணுங்க விஷயம் இல்ல, தலைவருங்க தான் பண்ணுவாங்க. பண்ணட்டும். ஒரு தலைக்கு எவ்வளவு கேட்பாங்க? விறகு சோம போடுறதுக்கு ஒரு தலைக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன 50 100 கேட்பாங்க. ரொம்ப சீப்பா இருக்கு. இதெல்லாம் சேவை தானே, சில பேர் சும்மா கூட வந்து போட்டு போவாங்க. ஆஹா கரெக்டா சொன்னடா பிஸ்ஸா ஓனர். டேய் அக்கட చూడండిరా. எல்லாரும் ஃபேமிலி கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல. என்ன மச்சான் முறைக்குதுங்க? நம்ம 2 பேர் மட்டும் தான் பாக்குற ரிச்சா இருக்கோமா? இல்லடா மத்தவங்க ரொம்ப லோக்கலா இருக்காங்கடா. ஏய் அவனுங்க தாண்டி அந்த ரோட்டரி கிளப், அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி கவுத்துருவோம். நாளைக்கு பில்டிங் நமக்கு, ஓட்டு வீடு அவங்களுக்கு. மச்சான் நம்மள பார்த்து சிரிக்குதுடா. ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு பாரு. டிஃபரெண்ட் ஸ்டேட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். மச்சான் ப்ளூ எனக்கு. அது டெம்போடா. என்னடா பழைய பெட் போர்டெல்லாம் சாண்ட்ரா அங்க டோ பண்ணுதுங்க. இருடா நொந்து போத வாடா அங்க நடந்து பாப்போம். வாடா போலாம். அட இருடா பாத்துறலாம் இரு. தம்பி என்னது? வணக்கம். அது கிடக்கு தலைவரே, படுக்க வச்சு குளிப்பாட்டி அனுப்ப வேண்டிய கிடத்தை எல்லாம் உட்கார வச்சு எண்ணெய் தேய்க்கிறாங்களே எதுக்கு? ஏன்? இன்னைக்கு தானே முதல் நாள், அதான் பெரியவங்க, நாளைக்கு சின்ன பசங்க. சரி நீங்க போங்க. ஓஹோ இன்னைக்கு தான் முதல் மரியாதையாண்டா. ஆமா நாளைல இருந்து காதலுக்கு மரியாதை. இல்லப்பா நாளைல இருந்து நமக்கு தான் மரியாதைன்னு சொல்ல வந்த காதல் மன்னா. நடக்கல வில்லனா மாறி. சரி ஜி இவன் அட்டகாசம் தாங்க முடியலப்பா. என்ன? அமர்க்கலமாகுதுன்னு சொல்ல வந்தப்பா. உல்லாசம் போதுமா? வணக்கம் தம்பி. என்னடா இந்த ஊர்ல எல்லாரும் பாத்ரூம் போற மாதிரி நடக்கிறானுங்க. ஐயா இந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் யார கேட்டா தெரியும்? அதோ இங்க படம் எடுத்துட்டு இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா மொத்த பொண்ணுங்களையும் அந்த அம்மா தான் கூட்டியா இருந்தாங்க. போய் கேட்டுருவோமா?